ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் விண்டோஸ் 7 எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு பூட் பண்ண பென்ட்ரைவ், அது ஓஎஸ்பியில். ஓகேங்களா? எப்படி பூட் பண்ணுற வீடியோ எல்லாமே உனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து பென்ட்ரைவ் வந்து சிபியூவில் இன்சர்ட் பண்ணிங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு சிபியூ வந்து ஆன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆன் பண்ணும் போது இருங்க, மேபி ஒரு டைமில் வந்து ஸ்க்ரீனில் வந்து நமக்கு வந்து ஏதாவது பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லி நமக்கு கேட்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சில டைமில் வரும், ஒரு சில டைமில் வராது. அதுக்கு என்ன பண்ணால் டெலீட் பட்டனு அப்படி இல்லை F1 இல்லை எஸ்கேப், அது கீபோர்டை பொறுத்து இருக்குது. இது F1 எடுத்துனா பூட் செட்டப் போகும். எதுக்குன்னா பூட்டிங் இதுக்கு போகிறதுக்காக. ஓகேங்களா? பயோ செட்டிங்ஸ் சொல்லுவோம். பயோ செட்டிங்ஸுக்கு போகிறதுக்காக அந்த பட்டன்ஸை எடுத்துணும். பூட்டிங்கில் போய்ட்டு இது நான் செக் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்க பாருங்க. குயிக் பூட்டு எல்லாமே எனேபிள் இருக்குது, செக் கரெக்டாக இருக்குது. அடுத்தது பூட் டிவைஸ் ப்ரியாரிட்டியில் வந்து ஹார்ட் டிஸ்க் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அதை ஓகே கொடுத்துருங்க. பேக் போய்ட்டு ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரைவில் வந்து சாண்ட் டிஸ்க். எதுக்காகனா நம்மளோட பென்ட்ரைவ் வந்து ஃபஸ்ட்டு பூட் ஆகிற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பயோஸ் வேறு பயோஸ் செட்டிங்ஸு, ஒரு சில பயோஸுக்கும் இந்த மாதிரி மாறும் வேரியேஷனு. ஆனால் பயோ செட்டிங்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு பூட்டபிள் வந்து யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப் ஆகிட்டு ரன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் இந்த பயோஸில் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா ஓகே ஆகிடும். இப்போ நமக்கு ஓஎஸ் வந்து ரன் ஆகுது, பார்த்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி வந்துச்சுங்களா? அதோட லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டாலேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன் கிளிக் பண்ணோடனே லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஓஎஸ் என்னென்ன ஓஎஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். அந்த 86ன்றதெல்லாம் வந்து 32 பிட்டு, கீழே 64ன்றது 64 பிட்டு. ஓகேங்களா? என்னடா 86னா அதுக்கு வேரியேஷன் நான் ஒரு டைம் இப்போ வீடியோ போடுறேன். பட் இப்போ வந்து 64 பிட்டு தான் நம்ம ஓஎஸ் போட போகிறோம். அப்படின்னா விண்டோஸ் 7 அல்டிமேட்டு 64 பிட்டு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்கும். இதில் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் கஸ்டமைசர் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். என்னென்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்க். ஓகேங்களா? இப்போ நம்ம ஓஎஸ் போட போகிறோன்னா அந்த ஒரு பார்ட்டிஷன் மட்டும் ஃபார்மேட் பண்ண தான் நல்லது. ஏன்னா மீதி பேக்கப் எடுத்து வச்சுருப்போம்ல கீழே இருக்க ஹார்ட் டிஸ்க்லாம், அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். பார்ட்டிஷனாக இருக்கும். அந்த பார்ட்டிஷனில் ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். இதை நான் எதுக்கு டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே 2 பார்ட்டாக ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணணும்னா ரெண்டாவது பார்ட் இருக்க வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்டுன்னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுமே ஒன்றாயிடும். ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே ஒன்றாயிடுச்சா? ஓகே கொடுத்துருங்க. ரெண்டுமே ஒன்றாக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பூட் ஆகிடும். இது எதுக்காக இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய இது இருந்ததுன்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஏதாவது ஒன்று பேக்கப் ஏற்றும் போது ஓஎஸ்பி இதுலேயே போய் ஏற்றி வச்சு பேக்கப்லாம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு பார்ட்டிஷன் பண்ணுறோன்னா அந்த பார்ட்டிஷன் ஓஎஸ் மட்டும் இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுக்க வேண்டியது தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இது எப்படியும் ஒரு 15 நிமிஷம்னாச்சும் ஓடும், ஒரு 15 நிமிஷத்துக்கு ஓடும். ஆக்சுவலாக நான் வீடியோ வந்து கொஞ்சம் பிரெத் பண்ணியிருப்பேன், எப்படின்னா ஸ்பீட் ஓட்டியிருப்பேன். ஆக்சுவலாக இது என்ன எதுக்காக பார்க்குறேன்னா இது கொஞ்சம் ஸ்பீடாக போச்சுன்னா டைமிங் வந்து குயிக்காக முடியுன்றதுக்காக பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மற்றபடியும் இல்லை. மற்றபடி உங்களுக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதேமாரி பவர் கட் ஆகிடக்கூடாது. கரெக்டாக சிபி கரெக்டாக இதில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு நான் வீடியோ வந்து எப்படி ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி பென்ட்ரைவை பூட் பண்ணுறது எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஒரு பென்ட்ரைவுக்கு ஓஎஸ் எப்படி வந்து பூட் பண்ணுறது அப்படின்றத. சரிங்களா? ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ 100% ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு எல்லாமே இது டிக் ஆகணும். ஓகேங்களா? 4 இதுலேயுமே கிளிக் ஆகணும். இன்ஸ்டால் ஹெட்டிங் வந்து அப்டேட்டில் அதுவும் லோட் ஆகின்னு இருக்காது.
லோட் ஆகி அதுவும் ஓகே ஆச்சு. அடுத்து கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஆகிட்ட பிறகு இந்தமாரி ரீசெட் ஆகும். இந்தமாரி ரீசெட் ஆகும் டைமில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா, ரீசெட் ஆகும்போது ஓஎஸ் பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிடும். அப்படி ரிமூவ் பண்ணாமல் இருந்தால் ஒரு சில டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பென்ட்ரைவ் இருக்கிற கண்டிஷன்லேயே போகும். ஒரு சில டைமில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஓஎஸ் பென்ட்ரைவே திரும்பவும் பூட் ஆகும். பாருங்கள், இப்போ திரும்பி லோடிங் ஆகுதா, பென்ட்ரைவ் வந்து திரும்பவும் பூட் ஆகுது. அதனால் வந்து பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிவிட்டு ரீசெட் கொடுங்க. ஏன்னா அது ஷார்ட் பட்டனுக்கு போயிடுச்சு. அதனால் ரீசெட் கொடுத்தீங்கன்னா திரும்பியும் ஆஃப் ஆகி திரும்பி ஆன் ஆகும். இப்போ நம்ம வந்து ரீசெட் பட்டனை கொடுக்குறேன். பென்ட்ரைவ் பிடிங்கணும். ஓகேங்களா, ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஆன் பண்ணதுன்றதால ரீசெட் பட்டனை கொடுக்குறேன். இப்போ ரீசெட் பட்டனை கொடுத்தோடனே ஆஃப் ஆகிட்டு திரும்பி ஆன் ஆகுது. இப்போ நமக்கு வந்து நார்மலாகவே பூட் ஆக ஆரம்பித்தோம். பூட்டானால் நம்ம ஓஎஸ் போட்டாச்சுல்ல, அது என்ன கண்டிஷனில் இருக்கோ அந்த கண்டிஷன்லேருந்து திரும்பி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். செட்டப் ஃபீஸு ஸ்டார்ட் சர்வீஸ். ஓகேங்களா, இப்போ லாஸ்ட்டு கம்ப்ளீட்டேஷன் போயின்னு இருக்குது. அது கீழே ஒரு இது போயின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில், அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். அது வரைக்கும் அது இதுவாக என்ன இருக்கும், இன்ஸ்டால் ஆகி என்ன இருக்கும். சரிங்களா, அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அடுத்த பேஜ் போயிடும். சரிங்களா, நீங்கள் வேணால் பாருங்கள், கீழே அந்த க்ரீன் கலர் இருக்கிறத வந்து ஃபுல்லாகின்னு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். சரிங்களா, ஓகே. இன்க்ரீஸ் ஆனோடனே இந்த மாதிரி திரும்பி ரீசெட் கேட்கும். ஆஃபெல்லாம் ஆகாது. ஸ்டார்ட் பட்டன் வந்து எல்லாம் ஆஃப்டர் வந்து ரீசெட் ஆகும்ன்றவங்க ஆஃப் ஆகி திரும்பி ஆன் ஆகும். அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் ரீசெட் ஆகும். ரீசெட் ஆகிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு சில ஃபீடாக ஓட்டியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டைமிங்கை குறைக்கிறதுக்காக தான் அது. மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் டைமிங் தான் ஆகும். ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேனாச்சும் ஆகும் ஓஎஸ் போகிறது. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ண ஆயிடுச்சு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் பண்ணாதீங்க. சரிங்களா, பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ செட்டப் தான் கம்ப்ளீட் ஆச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பி ஆன் பண்ணால் இதே ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகேங்களா, பயப்பட வேணாம். நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு பூட் ஆகி இந்த அளவுக்கு வந்துச்சுனாவே கம்ப்ளீட் ஆச்சுன்னு அர்த்தம். திரும்பி ஆன் பண்ணும்போது இதே கண்டிஷனில் வரும். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எதனா போய் ஏதாச்சுன்னா பூட்டபிள் ஃபைல் வந்து கரப்ட் ஆகிடும். ஓகேங்களா, அதனால் வந்து CPU ஆஃப் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஓஎஸ் போகிற வரைக்கும் ரன்னிங்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, வந்துச்சுங்களா. இப்போ வந்து யூசர் நேம், உங்கள் பிசிக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ நீங்கள் போட்டுங்க. நான் வெறும் யூசர் அப்படின்றத கொடுக்குறேன். அது யூசர் நேம், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்க யூசர் நேம். அது கீழே வந்து பிசி நேம், அதில் யூசர் பிசின்னு கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா மாத்திரமேலாம் மாற்றிங்க. பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம், செட் பண்ணிங்க. கீ இருந்தால் போடுங்க, அப்படின்னா ஸ்கிப் கொடுங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு ஆஸ்க் மீ லெட்டர்னுக்குள்ள அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு டைம் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. டைமிங் ஸோன் வந்து +5 சென்னை கல்கட்டா. அந்த என்ன டைமிங்கோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டைம் டேட் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ வெல்கம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். டெஸ்க்டாப்புக்காக கொஞ்சம் லோடிங் ஆகுது.
ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஓகே ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கம்ப்யூட்டரை ஐக்கானை நம்மளுக்கு எதுவுமே காணோம். இனிமேல் தான் இன்ஸ்டால் பண்ணோம். கம்ப்யூட்டர் நீங்கள் எப்படி வர வைக்கிறதுனா ரைட் கிளிக் பண்ணி ப்ரிலேஷன் கொடுத்துட்டு சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐக்கான் அப்படி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணினா அந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் எது தேவையோ கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து நம்மளுக்கு ஓகே ஆகிடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.